காங்கேயம் அருகே உள்ள காடையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மோகன பிரியா சரவணன் தலைமை வகித்தார். மாவட்ட நிர்வாகிகள் 600 பேர் பங்கேற்றனர். மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். பாஜக என்பது அரசியல் கட்சி அல்ல, மக்களுக்காக சேவை செய்யும் அமைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை கூட சேவை வாரமாக கொண்டாடுகின்றோம். பெண்கள் மற்றும் பட்டியலின சமூகத்தினர் அதிக அளவில் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் என அவர் கூறினார். மாலை அமர்வில் பாஜக மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு நாம் பாஜகவுக்காக என்ன செய்தோம் என்பதை சிந்திக்க வேண்டும். 6 மாதத்திற்கு ஒருமுறை இதுபோன்ற ஆலோசனை கூட்டங்கள் அவசியம். இதன் மூலம் நமது செயல் திட்டங்களை வலுப்படுத்த முடியும் என தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்வுக்கு முன் காங்கேயம் தொகுதிக்கான இலவச ஆம்புலன்ஸ் சேவையை வானதி ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் மாநில செய்தி தொடர்பாளர் SK கார்வேந்தன், பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர் பாலகுமார், மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் ருத்ரகுமார், திருப்பூர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் சம்பத், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் மகேஷ்குமார், இணையமைப்பாளர் CP கபிலன், தமிழ் இலக்கியம் மற்றும் வளர்ச்சி பிரிவு செயலாளர் R கோபாலகிருஷ்ணன், முன்னாள் இளைஞரணி மாநில செயலாளர் யோகேஸ்வரன், மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் கமல்ராஜ், காங்கேயம் நகர தலைவர் சிவபிரகாஷ், ஒன்றிய தலைவர் குரு தேவராஜ் உள்ளிட்ட 900க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்று காங்கேயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டேட்டா மேனேஜ்மெண்ட் பிரிவின் சார்பாக ஒரு மாநில அளவுக்கான ஒரு ஒர்க் ஷாப் பயிலரங்கம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கட்சியினுடைய டேட்டாவை எப்படி பயன்படுத்துவது, புதிதாக இருக்கிற டேட்டாஸை எப்படி என்ட்ரி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கலா இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல சொல்லி தராங்க. இன்றைக்கு நவீன உலகத்துல ஒரு அரசியல் கட்சிக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய டேட்டாவை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக கட்சியினருக்கு இருக்கிறது. இதில் புதிதாக வந்திருக்கக்கூடிய நிறைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கட்சி பார்க்கிறது.